பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ராஜியும் கதிரும் ட்ராவல்ஸில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு 3 நாளைக்கு வண்டி கேட்ட விஷயம். அதுக்கு அடுத்ததாக இந்த டிரைவர் வந்தாக்க அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கதிர் இருந்துட்டு இங்கேயும் இருக்க, வீட்டில் போய் வேலையும் செய்கிற, படிக்கவும் செய்கிற, டியூஷன் எடுக்கவும் செய்கிற, இப்படி எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கே, உனக்கெல்லாம் கஷ்டமாகவே இல்லையா? இதுக்கு எது கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கதிர் இருந்துட்டு ராஜியோட ட்ரெஸ்ஸை வந்து பார்க்குறாங்க. உடனடியாக பழனிக்கு ஃபோன் பண்ணி ட்ராவல்ஸ்க்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பழனி வராரு. பழனியை பார்த்த உடனே ராஜி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வாங்க சித்தப்பா, கால் வலி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது கொஞ்சம் பரவாயில்லம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரிங்க சித்தப்பா, என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாப்பிள்ளை தான்மா ஃபோன் பண்ணி வர சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, சரிங்க சித்தப்பா, ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கதிர் வந்து கூப்பிடுறாங்க. நாம் போயிட்டா ட்ராவல்ஸ் யார் பார்த்துப்பாங்க, அதுக்கு தான் மாமா இருக்காரே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சித்தப்பா கடைக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அங்கே தான் வழக்கத்தை மீறி எல்லாருமே அங்கே தானே இருக்காங்க. சரவணன், மயில், மாணிக்கண்ணன் இப்படி எல்லாருமே அங்கே தான்மா இருக்காங்க. அவங்களாம் பார்த்துப்பாங்க, நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் சரி எங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சொன்னதான் வருவியா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா ஜவுளி கடை. அதை பார்த்த உடனே ராஜ் இருந்துட்டு, இங்கே எதுக்கு வந்திருக்கோம், அம்மா சமைக்கிறதுக்காக புடலங்காய் இதெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க, அதனால் அதெல்லாம் வாங்கிட்டு போகலான் தான் இங்கே வந்திருக்கோம். என்ன நீ கதை சொல்கிறியா? இங்கே ஜவுளி கடைக்கு யாருனா காய்கறி வாங்குறதுக்காக வருவாங்களா? தெரிஞ்சு தானே கேட்டுருக்க, வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு ட்ரெஸ் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட சொன்ன உடனே ராஜி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எனக்கு ட்ரெஸ் எடுக்கவா வந்தோம்? ஆமாம், உனக்கு ட்ரெஸ் எடுக்க தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து தான் ராஜி இருந்துட்டு, இப்போ எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எப்போ பாரு 4 சுடிதாரை மாற்றி மாற்றி தான் போட்டுட்ருக்க, ட்ராவல்ஸுக்கு, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற போது இப்படி ஃபங்க்ஷனுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போனால் ஒரே மாதிரி ட்ரெஸ் அதோட தான் வந்துட்டுருக்க, அதனால தான் ட்ரெஸ் எடுத்துக்கோமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சில சுடிதார்லாம் போட்டு பார்க்குறாங்க. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த கலர் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதிரியை வந்து நிறைய சுடிதாரை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக பக்கத்தில் இருக்கிற புடவை வந்து பார்த்துறாங்க. ராஜு வந்து ஏற்கனவே ஃபங்க்ஷனில் கட்டியிருந்த புடவை எல்லாமே சூப்பராக இருந்தது. அதனால் கதிர் இருந்துட்டு, உனக்கு புடவை தான் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால் நீ புடவை எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக சரி புடவை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு புடவையை காட்டுறாங்க. 4-5 புடவை செலக்ட் பண்ணுறாங்க. உனக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கா? இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இப்போ தான் ரொம்பவே முக்கியமான ஒரு டாஸ்க் இருக்குது. டாஸ்க்கா, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். இப்போ செலக்ட் பண்ணி வச்சாங்கள, அதில் ஒரு புடவையும் ஒரு சுடிதாரும் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ எதுக்கு நீ அதெல்லாம் செலக்ட் பண்ணிகிட்ருக்க, பின்ன எல்லாத்தையுமே எடுக்க முடியும். ஆமாம், நீ எல்லாத்தையுமே எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ராஜி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இதுக்கெல்லாம் எவ்வளோ காசு ஆகும்னு தெரியுமா? இப்போ தான் ட்ராவல்ஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சம் காசு வர மாதிரி இருக்குது. அந்த காசு எல்லாத்தையும் இப்போ ட்ரெஸ் எடுத்து வீணாக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஏதாச்சும் ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ முதல்ல ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இருந்துட்டு ராஜியை சூப்பரான ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னும் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்குது, அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்ன விளையாடுறியா? ரெஸ்டாரண்ட்டில் யாராச்சும் ட்ரெஸ் எடுப்பாங்களா? தெரிஞ்சு தானே கேட்குற, சாப்பிட்றதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உனக்கு என்ன தேவையோ அதை நீ ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ராஜு இருந்துட்டு, இந்நேரம் அத்தை சமைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, இப்போ வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்த என்ன அர்த்தம் அப்படின்னா வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அம்மா கிட்ட தானே நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதிக்கு வந்து ராஜு வந்து கால் பண்ணுறாங்க. அத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவ்வளோ நேரத்துக்கு என்னடி பண்ண போனேன், சமைக்க தாண்டி செய்கிறேன், எங்களுக்கும் சேர்த்து சமைக்கிறீங்களா? பின்ன ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சமைக்க முடியுமா? எல்லாருக்கும் சேர்த்து தாண்டி சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இல்லை அத்தை, நானும் கதிரும் ஷாப்பிங்காக வந்தோம்ல, இப்போ அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு, பேசாமல் நாங்கள் கிளம்பி வந்துட்டுமா? ஏண்டி போனீங்கல்ல, போய் சாப்பிட்டுட்டு வாடி. இல்லை அத்தை, எங்களுக்காக சமைச்சிருப்பீங்க, அது வேஸ்ட்டாக தானே போகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல திருப்தியாக சாப்பிட்டுட்டு வா, நீ மட்டும் இல்லை அவனையும் சரி நல்லா சாப்பிட சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாகும் அங்கே இருக்கிற சுகன்யாவும் மயிலும்
மயிலும் இதை கேட்டோன்னே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சுகன்யா இருந்துட்டு, "என்ன ஆத்தாச்சு? ராஜியும் கதிரும் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்காக போயிருக்காங்களா?" "ஆமாம், ஆமாம். ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போனாங்கல்ல, பசிக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்காக போயிருக்காங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லிர்றாங்க. இத கேட்டோன்னே சுகன்யா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சரி, இந்த அடுப்ப கொஞ்சம் பார்த்துக்கோ. கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. அத முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிர்றாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, மயிலு இருந்துட்டு ரொம்பவே அப்செட்ல இருக்காங்க. அப்ப நம்ம சுகன்யா இருந்துட்டு, "பாத்தியா, ராஜி வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. புருஷன் வாங்கி குடுக்குற ட்ரெஸ்ஸு, இப்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு வேற போயிருக்கா. நல்லா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு வர போறாங்க. உனக்கு எந்த வாய்ப்பும் இல்லையா?" அப்படின்ற மாரி சொல்லி கேட்கவும், "இதாவது பரவாயில்லங்க. கல்யாணம் ஆன புதுசுல நானு கொ சினிமாவுக்கு அனுப்பி விட்டாங்களா, அப்போ கொஞ்சம் பாப்கார்னும், கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கி சாப்பிட்டேன். பில்லு எகிறிடுச்சுன்னு சொல்லிட்டு, காசை யாராவது இப்படி செலவு பண்ணுவாங்களா? அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா குடும்பமே சேர்ந்து திட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா ஹனிமூனுக்காக வெளியில அனுப்புனாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து ரூம வந்து புக் பண்ணிட்டேன். அதுக்கு எவ்வளோ பேச்சு பேசினாங்க தெரியுமா? வீட்ல பெரிய பிரச்சனையே ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, மயிலு இருந்துட்டு அவங்க பக்கம் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டுருக்காங்க. "ஓ! அப்படியா? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் இப்போ வரைக்குமே சரவணன் வந்து அவங்க அப்பா கிட்ட தானே காசு கொடுப்பான். ஆமாம், கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ செந்தில் இருந்துட்டு அப்போ கிடையாது. ஆனால் இப்போ சம்பாதிக்கிறது எல்லாமே அவங்களுக்கு தான். கதிர் எப்போவுமே கொடுத்ததில்ல. கொடுத்தாலையும் அண்ணா வாங்க மாட்டாங்க." அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இனிமே அவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் அவங்கவுங்களே வச்சுக்க போகிறாங்க. இப்போ நீயும் நானும் மட்டும்தான் இந்த வீட்டில் ரொம்ப முட்டாளாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என் புருஷன் அவ்வளோதாங்க. அவங்க வீட்ல மொத்தத்தையும் ஒப்படைச்சிருவாரு. எனக்குன்னு ரூ. 1 கூட அவர் செலவு பண்ணது கிடையாது தெரியுமா? பாவங்க என் புருஷன் அப்படின்ற மாரி மயில் வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததா கோமதி வந்த உடனே, "ஏன் அத்த, ராஜியும் கதிர் தம்பியும் வெளியில போய் சாப்பிட்றாங்களே, இந்த விஷயம் மாமாவுக்கு தெரியுமா?" "தெரியாதுடி. எனக்கே இப்போ தானே ஃபோன் பண்ணி சொன்னாங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. "தெரிஞ்சா திட்ட மாட்டாரா? திட்ட தாண்டி செய்வாரு. அதுக்காக வெளியில போனவங்க சாப்பிடாமயா வந்துட போறாங்க? நான் ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சுக்கலாம் விடேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. "இருந்தாலும் தப்பு இல்லையா அத்த? வீட்டுக்கு சொல்லாம இந்த மாரிலாம் பண்ணுறது தப்பு தானே? தப்பு தாண்டி. அதுக்கு என்ன பண்ண முடியும்? சாப்பிடாம பாதியிலே எந்திரிச்சு வந்துருங்க நான் சொல்ல முடியும். இல்ல ஹோட்டல் போய் பக்கம் போய் நின்னுக்கிட்டு சாப்பிடட்டுமா வேண்டாமான்னு சொல்லி கேட்கவா செய்ய முடியும்? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததா வந்து பார்த்திங்கன்னா, ராஜியும் கதிரும் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. "இப்போ நம்ம வீட்டுக்கா போக போறோம். பின்ன டைம் என்ன ஆகுது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இல்ல பக்கத்தில் எங்கேயாவது உட்கார்ற மாரி, பேசுகிற மாரி, ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாரி, இல்ல பானிபூரியாச்சும் வாங்கி சாப்பிட்ற மாரி எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இத கேட்ட உடனே கதிர் இருந்துட்டு, "டைம் என்ன ஆயிட்டுருக்கு? அம்மா வெயிட் பண்ண மாட்டாங்களா? வா வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிடுறாங்க. ராஜி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. "அப்படியே அப்பாவி மாரி முகத்த வச்சுப்பா." அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு கூட்டிகிட்டு போறாரு. ராஜி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஐஸ்கிரீம் கடைக்காரர்கிட்ட பானிபூரி கடை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பக்கத்துல இருக்கிற பானிபூரி கடைக்கும் கூட்டிட்டு போறாங்க. ராஜி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ராஜி சந்தோஷப்படுறத பார்த்து கதிரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.